வணக்கம். கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க ஃபுல் ஷோல்டர் அளவெடுத்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் உங்களுக்கு தனியாக இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் உள்ள அளவை எடுத்துக்கணும். அளவு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு தெரியல, இல்லை பயமாக இருக்குன்னா பாருங்கள், நான் எடுக்கிற மாதிரியே நல்லா மேலே தூக்கி எடுங்க, கீழே இறக்கி எடுக்க வேணாம். மேலே அந்த போன் மேலே ஏறி இந்த பக்கம் வர மாதிரி இருக்கணும். அப்புறம் ஷோல்டர் டு ஷோல்டர் 2 பக்கமும் ஒரு எலும்பு இருக்கும், அந்த எலும்பை மையமாக வச்சுக்கோங்க. அப்படி எடுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு வருது. 14.5 இன்ச்சில் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு வருது. 10.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ரெட்டையாக மடித்து போட்டு தான் நம்ம அளவெடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 5.25 இன்ச்சு வரும். அந்த 5.25 இன்ச்சு தாங்க நம்ம ஷோல்டருக்காக எடுத்துக்கணும். ஷோல்டரோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு தான். இது வந்து நமக்கு வரக்கூடிய அளவை 2ஆக பிரித்து அதை வர அளவு தான் நம்ம ஷோல்டரோட அளவாக எடுத்துக்கிறோம், 5.25 இன்ச்சு. இப்போ பாருங்கள், 36 இன்ச்சு பாடி அளவில் நான் வந்து ஷோல்டர் அளவு எடுத்திருக்கேன். ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5.25 இன்ச்சு வருது. இது தாங்க ஷோல்டர் அளவு. இதை தான் நம்ம வந்து கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் இந்த 5.25 இன்ச்சில் தான் நீங்கள் பிரித்து அளவெடுத்துக்கணும். எப்போவுமே நம்ம இதுக்கு தனியாக எந்த அளவும் சேர்த்த தேவையில்லை. வரக்கூடிய அளவில் தான் நம்ம பிரித்து ஷோல்டரோட அளவு 5.25 இன்ச்சு வருதுன்னா 5.25 இன்ச்சு நம்ம அப்படியே வச்சுக்கணும். இது 36 இன்ச்சு அளவு உடம்போட பாடி சுற்றளவு எடுத்திருக்கோம். இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோல்டர் பிரிக்கணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.